டிஜிட்டல் திண்ணை கள்ளக்குறிச்சி மூடி மறைக்கப்பட்ட முதல் மரணம் 3 நெருக்கடிகள் கோபத்தில் ஸ்டாலின் வைஃபை ஆன் செய்ததும் கள்ளக்குறிச்சியிலிருந்து நமது நிருபர் அனுப்பிய கள்ளச்சாராய மரணங்களின் உழுக்கும் காட்சிகள் இன்பாக்ஸில் வந்து விழுந்தன. அவற்றை பார்த்து கொண்டே வாட்ஸ்அப் தனது மெசேஜை டைப் செய்து தொடங்கியது. கள்ளக்குறிச்சி நகரத்தின் மையத்தில் உள்ள கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயத்தை குடித்து சுமார் 40 பேர் வரை ஜூன் 20 நிலவரப்படி இறந்து போய்விட்டார்கள். கள்ளக்குறிச்சி மருத்துவமனை, சேலம் மருத்துவமனை, சுகுமார் மருத்துவமனை, விழுப்புரம் முண்டியம்பாக்கம் மருத்துவமனைகள் மேலும் பலர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த நிலையில் இந்த விவகாரத்தின் முதல் மரணம் பற்றிய தகவலை குறித்த நேரத்தில் மேலிடத்திற்கு அனுப்பியிருந்தால் நிர்வாக ரீதியான மருத்துவ சிகிச்சை ரீதியான நடவடிக்கைகள் ஒரு நாள் முன்னதாகவே மேற்கொண்டிருக்கலாம் என்று முதலமைச்சர் கடும் கோபத்தில் இருப்பதாக சொல்கிறார்கள் கோட்டை வட்டாரங்களில். கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் மின்னம்பலத்திடம் பேசிய கண்ணன் என்பவர், என் சகோதரி மகள் சுரேஷ் ஜூன் 19ஆம் தேதி காலையில் 6:10 மணிக்கு இறந்திருக்காரு. அவர் முதல் நாளும் சாராயம் சாப்பிட்டு இருக்காங்க, அன்னைக்கு விடிகாலையிலும் சாப்பிட்டு இருக்காங்க. கள்ளக்குறிச்சியில் காய்கறி மார்க்கெட்டில் டீ கடை பக்கத்தில் துடிச்சு கிடந்திருக்காங்க. அக்கம் பக்கத்தில் வேலை செஞ்சவங்க அவரை பார்த்து ஆம்புலன்ஸில் பிடிச்சு கள்ளக்குறிச்சியில் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பியிருக்காங்க. அவங்க காலையில் 6:10க்கு இறந்துட்டார். நாங்கள் காலையில் 8 மணிக்கு போனோம். அப்புறம் தான் போலீஸுக்கே இவர் பேர் சுரேஷ்னு தெரியும் சொன்னாங்க என்றார். போலீஸ் வட்டாரத்தில் விசாரித்த போது கள்ளக்குறிச்சியில் ஏற்கனவே பள்ளி மாணவி மரண விவகாரத்திலும் உளவுத்துறை தகவல் தொடரின் தோல்வி என்ற விமர்சனம் இருந்தது. இந்த நிலையில் ஜூன் 19ஆம் தேதி காலை 6:10 மணிக்கு கள்ளச்சாராயத்தால் முதல் மரணம் நிகழ்ந்திருந்தாலும் எஸ்பி இன்ஸ்பெக்டர் சண்முகம் இது குறித்து உடனடியாக முறையாக எஸ்பிக்கும் அதன் வழியாக காவல்துறை மேலிடத்திற்கும் தெரிவிக்கவில்லை. அப்படி தெரிவித்திருந்தால் நேற்றைய திமுக நடவடிக்கைகளை தொடங்கி இருக்கலாம். ஆனால் கள்ளச்சாராய சாவுகள் முதலில் மூடி மறைக்க முயற்சி நடந்திருக்கிறது. எஸ்பி இன்ஸ்பெக்டரின் தவறான தகவலின் அடிப்படையிலே கலெக்டரும் இது கள்ளச்சாராய சாவு அல்ல என்று முதலில் தெரிவித்தார். பிறகு இது கடும் விமர்சனங்களுக்கு உள்ளானது. நேற்று மாலைதான் கலெக்டர் மாற்றப்பட்டு எஸ்பி சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். ஆனால் எஸ்பி இன்ஸ்பெக்டர் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை என்கிறார்கள் போலீஸ் வட்டாரங்களில். கள்ளச்சாராயத்தால் ஏற்பட்ட முதல் மரணத்தை மூடி மறைக்கிற அந்த முயற்சிகளால் இந்த விவகாரத்தில் அரசு இயந்திரத்தின் வேகத்துக்கு ஸ்பீட் பிரேக் போட்டுவிட்டது. இதெல்லாம் முதல்வருக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்திவிட்டன. மேலும் எதிர்க்கட்சிகளான அதிமுக, பாஜக ஆகியவை ஆர்ப்பாட்டம் அறிவித்த நிலையில் திமுகவின் கூட்டணி கட்சியாக விசிகாவும் முழுமையான மதுவிலக்கு கள்ளச்சாராய விவகாரத்தில் காரணமான அதிகார வர்க்கத்தினர் அனைவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி 24ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் அறிவித்துள்ளது. நிர்வாக ரீதியான நெருக்கடி, அரசியல் ரீதியான எதிர்க்கட்சிகள் நெருக்கடி, கூட்டணிகள் தரும் நெருக்கடி என 3 நெருக்கடிகள் முதல்வர் ஸ்டாலினை சூழ்ந்துள்ளன என்ற மெசேஜுக்கு சென்று கொடுத்து ஆஃப்லைன் போனது வாட்ஸ்அப்.